Once again, welcome to my channel Shanti Center Vlogs. Already நான் சொல்லி இருந்த மாதிரி 12th மார்க் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ண முடியும். சோ 12th கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது அத பத்தின வீடியோ தான் இது. வாங்க கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். How to calculate engineering cut off? இப்ப 12th 3 சப்ஜெக்ட்ஸ்ல தான் நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ண முடியும். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சோ அந்த 3 மார்க்கை வச்சு நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுங்கறத பத்தி பார்க்கலாம். மேத்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மேத்ஸ்ல 100க்கு எழுதுறாங்க. அதுல 98 மார்க் ஒரு பசங்க யாரோ 98 மார்க் எடுத்திருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இதுல அதே 96 வச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில 96 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல உள்ள ஃபுல் மார்க் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். 98னா 98, 100 அவுட் ஆஃப் 100னா 100 எடுத்துக்கணும். அப்ப அதுல உள்ள ஃபுல் மார்க் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். 98 எடுத்துக்கணும். 2 ஆல டிவைட் பண்ணி போகணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா 2 ஆல டிவைட் பண்ணணும். சோ இப்ப 96 மார்க் அப்படிங்கும் போது 96/2. அதே மாதிரி இதுல 96/2. இப்ப இதுல எவ்வளவு எடுத்திருக்காங்க இதை டிவைட் பண்றீங்க. 96 2 ஆல டிவைட் பண்றோம். 4 2s are 8, பேலன்ஸ் 1 16, 8 2s are 16, 48. இங்கேயும் 48 வரும். சோ இதுல 48, இதுல 48. இப்ப இந்த 3 டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த டோட்டல் மார்க் தான் கட் ஆஃப்ங்கிறது. 4 இதுதான் கட் ஆஃப். 194 இந்த 194 உள்ள அந்த கட் ஆஃப் படிதான் பேஸ் பண்ணி தான் நமக்கு காலேஜ் கிடைக்கும். இதுல எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமோ அது டெசிமல்ல எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க 100 அவுட் ஆஃப் 100. ஃபுல் மார்க் நம்ம எடுத்துக்கிறோம் 100 எடுத்தாச்சு. பிசிக்ஸ்ல 95 அவுட் ஆஃப் 100 எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 95 நம்ம 2 ஆல டிவைட் பண்றோம். 2 ஆல டிவைட் பண்ணா 47.5. இந்த 5.5ங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சோ 47.5 போட்டாச்சு. அடுத்து கெமிஸ்ட்ரியில 94 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட கட் ஆஃப் மார்க் 47. சோ இது மூணையும் நம்ம ஆட் பண்றோம். 100 இருக்கு 47.5 47. இப்போ இதை நம்ம டோட்டல் போட்டோம்னா 194.5. இந்த டோட்டல் 194.5. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க 0.5 தானே, சோ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். 195ன்னு வச்சுக்கலாம், இல்ல 194ன்னு வச்சுக்கலாம். தப்பு கிடையவே கிடையாது. இது நான் 5ன்னு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் நானு. இது 0.1 0.2 0.3 இப்படியே கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். இந்த 0.5லயே உங்களுக்கு மேல 0.5 கூட வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களை விட இன்னொரு பெஸ்டான காலேஜ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த காலேஜ் உங்களுக்கு. அவ்வளவுதான்ப்பா. இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். சோ இந்த வீடியோல இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்றத பத்தி எப்படிங்கறத சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோல பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.